அம்மா நீ சொல்லுமா, அவர் இப்ப வந்துருவாரு, அதுக்குள்ள சமைச்சு முடிக்கணும். சரி சரி. பாசி பருப்பு இருக்கா? இல்லம்மா, துவரம் பருப்பு தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏய், இட்லி சாம்பாருக்கு பாசி பருப்பு போட்டா தாண்டி நல்லா இருக்கும். பாசி பருப்பு இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பேனில் பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சைட் பை சைடு இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போட்டு வதக்கிட்டு அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான காய்கறிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாம்பார் தூளையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சதை வந்து அப்படியே நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். புளித்தண்ணி ஊற்றுனதும் ஒரு கொதி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு, சீரகம், வத்தல், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுட்டு கொட்டிடலாம். இதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம சாம்பார் இறக்கும் போது கொஞ்சோண்டு தேங்காய் துருவலை போட்டு இறக்கி விட்டோம்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.